பிபிஎல் 2026 ஏல நிகழ்வுகள் மங்கள விளக்கேற்றலோடு ஆரம்பமாகிறது. ஒரு நிமிட மௌன அஞ்சலியை செலுத்திக் கொண்டு நேரடியாக நிகழ்ச்சிக்கு செல்வோம். பிரித்தானியாவில் முதலாக இந்த பிரான்சைஸ் முறையிலான ஒரு போட்டியை அறிமுகம் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த குழாத்தினருக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் வழங்கி நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவரையும் ஐரோப்பா நேரம் நிகழ்ச்சியின் மூலியமாக மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்ப்பீங்க விபிஎல் யூகே, அதாவது வாலிபால் பிரீமியர் லீக் 4.0 உடைய ஏலம் அந்த நிகழ்ச்சி செரிமனியில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ அதனுடைய ஆர்கனைசர் நம்மளோட கூட இருக்கார், அவரோட பேசிடலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வதனன். இது 4வது வருஷமாக இந்த நிகழ்ச்சி செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த வருஷமும் செய்கிறதற்கு பெருமையும் மகிழ்ச்சியும் இதென்றாம். ஆனால் விபிஎல் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த செரிமனி என்னெல்லாம் ஈவெண்ட்லாம் இருக்குதுன்னு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நேயர்களுக்கு வந்து 4 வருஷமாக நடக்குது இல்லைங்களா? ஸோ விபிஎல்லுடைய நோக்கம் என்ன, விபிஎல் அதை பற்றி சொல்லுங்களேன் அங்கே நேயர்களுக்கு. விபிஎல் இது வந்து வாலிபால் பிரீமியர் லீக். யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக விளையாடுறது, யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் என்று நினைக்கிறேன். அதை வந்து இன்னும் அழிஞ்சு போகாமலும் அதை இன்னும் அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு போகிறதுக்காக தொடங்கப்பட்ட நிகழ்ச்சி. இது வந்து எங்களுக்கு இங்கே யூகேயில் தொடங்கி சுவிஸ், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் என்று சொல்லி எல்லா நாட்டிலையும் நடக்குது. அதை பெருமையாகவும் இருக்குது. இதில் வந்து இன்றைக்கு 4வது வருஷத்துக்குரிய பிளேயர்ஸை ஏலம் எடுக்கும் நிகழ்வு இன்றைக்கு நடக்க போகுது. இந்த வருஷம் நாங்கள் ஸ்பெஷலாக ஓவர் 50, அதாவது வந்து 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு புரிம்பாக இன்னொரு டூர்னமெண்ட்டை ஒழுங்கமைத்து இந்த வருஷம் அதையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அதுவும் என்னென்னா, இப்போ அனுபவம் வாய்ந்த பிளேயர்ஸ் அவைகளுக்கு எங்களோட சேர்த்து அவைகளுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து எங்களோட சேர்த்து அவைகளையும் பயணிக்கிறதுக்கு இதை கொண்டு போகிறோம். விபிஎல் அப்படின்னு வந்து முதல்ல ஒரு யோசனை வந்திருக்கும் இல்லையா ஆரம்பிக்கும் போது? அப்போ ஒரு நோக்கம் இருந்திருக்கும், இதை நம்ம செய்கிறோம் அப்படின்ட்டு. அதனுடைய நோக்கம் அதை பற்றி பேசலாமா? അതിൻ്റെ நோக்கத்தை நாங்கள் ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது. இது எங்களோட சேர்ந்து 5 பேர் சேர்ந்து தான் இது தொடங்கினாங்க. அதில் சுரேன் வந்து மெயினாக நின்று செய்தவர், அதோட நாங்களும் துணையாக நின்று. ஆனால் நாங்கள் நினைக்கிறதை விட இது இன்னும் பெருசாயும் இருக்குது. நிறைய விளையாட்டு வீரர்களுக்கும் மற்றும் மெயினாக விளையாட்டு வீரர்களின் டேலண்ட், அதாவது வந்து அவையின் இதை வந்து அவையின் ஃபேமிலியோ அவைகளுக்கு சில நேரம் தெரியாமல் எல்லாம் இருந்தது. இதன் மூலம் அவைகள் வீட்டில் இருந்து பார்க்கக்கூடிய வசதிகளை நாங்கள் ஒழுங்கமைத்து கொடுத்ததால் அவையின் நண்பர்கள், உறவினர், குடும்ப உறுப்பினர் எல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய நிச்சயமா. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டீமுக்கு வந்து நீங்கள் டீம் பிளேயர்ஸை வந்து செலக்ட் பண்ணி, இப்போ வந்து நம்ம ஏலத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டீமை உருவாக்கியிருக்கீங்க. லைக் புதுசாக வரும்போது ஒரு டீமோடைய ஆளுங்க எடுக்கணும், என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும், எப்படி அதை தேர்ந்தெடுக்கிறீங்க? அது எங்களுக்கு ஓனருக்கு ஒரு உதவியாக ஒரு மேனேஜர் இருப்பினும், மேனேஜர் வந்து கூடுதலாக அந்த வாலிபாலில் ஓரளவு அனுபவம் வாய்ந்தவராக இருப்பார். அவருக்கு ஓரளவு விளையாட்டு வீரர்களின் டேலண்ட்டு இதெல்லாம் அவைக்கு தெரியும். அப்போ அதால் ஓனரும் ஓரளவு அனலைஸ் பண்ணி தான் ஒரு புதுசாக ஒரு டீமை எப்படி கட்டமைக்கிறது, எந்தெந்த வீரரை எடுத்தால் அவைகள் சேர்ந்து விளையாடுவினம் என்ற இது அவைக்கு ஒரு சேலஞ்ச் தான். என்னென்னு சொன்னால், புதுசாக எடுத்து ஒரு டீமை கட்டமைச்சு ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே வின் பண்ணுறதுன்றது இலகுவான விஷயம் இல்லை. ஆனால் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட. ஓகே, இன்றைக்கி ஈவெண்ட்டில் வந்து நம்ம நிறைய பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்கள பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க, இன்றைக்கி இந்த செலெக்ஷனை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கு வந்து பிளேயர்ஸோடும் வர மாட்டினோம், ஆக மேனேஜரும் ஓனர்ஸும் தான் வருவினோம். மற்றது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரும். ஏன்னா பிளேயர்ஸ் எல்லோரும் வந்து வீட்டில் இருந்து பார்ப்பினோம்.
என்ன அவையில் போட்டி போட்டு ஓனர்ஸ் எடுக்கிற நிகழ்வு தானே. அப்போ அவைகளுக்கு இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். யார் எங்களை எடுக்க போயினோம், நாங்கள் யாரோட விளையாட போகிறோம், அல்லது இது நார்மலாக யூகேயில் அவைகள் ஓன் டீமாக இருந்து விளையாடுவினோம். ஆனால் இது யாரோட யார் சேர்ந்து விளையாடுறேன்னு சொல்லி ஒருத்தருக்கும் தெரியாது. அப்போ இது ஒரு அவைகளுக்கு ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். எல்லோரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பினா. ஸோ எவ்வளோ பிளேயர்ஸ் இன்னைக்கு இருக்க போகிறாங்க, எவ்வளோ ஓனர் லிஸ்ட், எவ்வளோ டீம்ஸ், என்ன மாதிரி அந்த லிஸ்ட் அதெல்லாம்? இதில் ஓப்பன் பிளேயர்ஸாக 72, ஓவர் 50 36 பிளேயர்ஸும் இந்த மாதிரி என்டர் பண்ணியிருக்கணும். மட்டுப்படுத்த பிளேயர்ஸை தான் நாங்கள் எடுக்கிறது. அப்போ அதில் 36 ஒரு டீமுக்கு சராசரியாக ஒரு 6 பிளேயர்ஸ் போயிடும். சில பேர் 7 பேரையும் எடுக்கலாம். அவையில் நீ வார 11ஆம் தேதி 12ஆம் தேதி நடக்கிற விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ளுங்க. அது 11ஆம் தேதி ஃபோரஸ் ஆகிட்டு 4 பேர் இருக்கும். 12ஆம் தேதி 5 பேர் கொண்ட விளையாட்டும் போட்டியாக நடைபெறும். ஸோ சூப்பர்ண்ணா, இன்றைக்கி நிகழ்ச்சி சிறப்பாக தொடங்கணும். எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. ரொம்ப நன்றி. நன்றி. எல்லோரும் பார்க்குறாங்களே என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த தொடர்ந்து சந்திப்போம். இந்த போட்டிகள் மிக சிறப்பான முறையில் இடம்பெற வேண்டும் என்பதற்கு பண உதவி தாண்டி மனத்தினாலும் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அப்பம்மா கிச்சனுடைய உரிமையாளர் திரு சிவா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம் இந்த கௌரவத்தினை பெற்றுச் செல்வதற்காக. உதயம் அறக்கட்டளை சார்பாக திரு ரஞ்சன் அவர்களை இங்கே அழைக்கின்றோம். வினு அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். திரு கிரி அவர்களை இங்கே அழைக்கின்றோம். அடுத்ததாக திரு ஒஸ்வால்ட் அண்ணா, டான்பர்ட் கழகத்தைச் சேர்ந்த ஒஸ்வால்ட். தொடர்ச்சியாக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜேம்ஸ் பத்ரநாதன் அவர்களை அன்போடு அழைத்து வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்துடணும். தொடர்ச்சியாக நாங்கள் அன்போடு அழைத்து நிற்பது TA சென்ட்ரல் ஆட்டோஸினுடைய உரிமையாளர் திரு தீபன் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தாக திரு வினோத் அவர்களை அழைக்கின்றோம். மன்னா ஸ்டோர்ஸ் உரிமையாளர் திரு வினோத். தொடர்ச்சியாக இந்த அனுசரணையாளர் கௌரவம் பெற்றுக் கொள்வதற்காக பெஞ்சம் சொப்பினுடைய உரிமையாளர் ரூபன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். ஓல் ஃபைனான்ஸ் முகாமையாளர் திரு சேனா அவர்களை இங்கே அழைக்கின்றோம்.
தொடர்ச்சியாக இந்த கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக மெயின் ஸ்டோன் கழகத்தை சேர்ந்த சுகிர் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து ஏகேஎஸ் முகாமையாளர் இயக்குனர் திரு கேதீஸ் அவர்களை அழைக்கின்றோம். தொடர்ச்சியாக சங்கர் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக திரு கோடிஸ் அவர்களை அழைக்கின்றோம். தொடர்ச்சியாக திரு குமார் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்தும் இந்த அனுசரணையாளர் கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக திரு பிரபா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ச்சியாக டாட்பர்ட் கழகத்தை சேர்ந்த சார்ல்ஸ் அவர்களுக்கான கௌரவத்தினை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் இப்பொழுது தொடர்ச்சியாக டாட்பர்ட் கழகத்தை சேர்ந்த டக்ளஸ் அவர்களை அன்போடு இந்த கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக அழைத்து நிற்கின்றோம். தொடர்ச்சியாக திரு ஜெகன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். கூடிய திரு சேகர் அவர்களை இந்த கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக மேடைக்கு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ச்சியாக திரு பரம்சோதி அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் இந்த கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக. திரு ஜெய் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். கண்ணன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் இந்த நினைவு கிண்ணத்தை பெற்றுச் செல்வதற்காக. சிக்கன் கட் உரிமையாளர் திரு வதனன் அவர்கள் இப்பொழுது இந்த ஒளிபரப்பு திரையில் தொடர்ந்தும் சாம் அவர்களை அழைக்கின்றோம். இந்த பெருமைக்குரிய அனுஸ்தாரணையாளர் ஒருவராக எங்களோடு கைகோர்த்திருப்பதனையிட்டு பட்ட மகிழ்ச்சி. அவருக்கான கௌரவம் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. தொடர்ந்தும் திரு மதுசன் அவர்களுக்கான கௌரவத்தினை பெற்றுச் செல்வதற்காக அன்போடு அழைத்து நிற்கின்றோம். ஸோ அடுத்ததான் நம்மளோட இருக்கிறது விபிஎல் 4.0 நிகழ்ச்சியினுடைய டிரெக்டர் சுரேன் நம்மளோட இருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்ல சுகம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கள், இன்றைக்கி விபிஎல் 4.0 என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? எப்படி இன்னைக்கு இந்த டீம் அடுத்து ஃபைனல் மேட்ச்லாம் வரப்போகுது, அதை பற்றி சொல்லுங்களேன். இந்த இயர் வந்து எப்படியும் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த முறை லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் கீ பிளேயர் அப்படின்லாம் கொடுத்து ஒரு டீமுகளுக்கு ஈஸியான ஒரு வழி இருந்தது. இந்த முறை எல்லாருமே வந்து ஏலத்துக்குள்ளேயே வந்துட்டாங்கன்றதுனால டீமெல்லாம் இந்த முறை எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதோடு இல்லாமல் இந்த முறை O50 வந்து நாங்கள் இன்வால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த முறை பிளேயர்ஸ் கூடி இந்த முறை மெச்சுகள் கூட பிளேயர்ஸ் கூட O50 வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஒரு பக்கத்தால் ஃபைட் பண்ண போகிறாங்க, ஓப்பன் ஒரு பக்கத்தால் ஃபைட் பண்ண போகிறாங்க, ஃபாரின்லேருந்து வர 20 பிளேயர்ஸும் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு பார்த்துட்டு இருக்க நிகழ்வு ஒன்று தான் இது. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த 4 வருஷங்களில் இல்லாத விஷயங்கள், புதுமையான விஷயங்கள் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க இந்த இயர்? இந்த இயர் வந்து நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது மெயினான விஷயம் வந்து இந்த முறை O50 தான். O50 ஆக்கள் வந்து இந்த முறை இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு மேட்ச் வைக்கிறோம். ஸோ அதுதான் இந்த முறை மெயினான விஷயமே, அதுதான் மெயின் பார்ட் இந்த முறை. ஓகே, நம்மளோட டீம் பிளேயர்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஓனர் லிஸ்ட்லாம் இருப்பாங்களே, அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குது, என்னெல்லாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஸோ பிளேயர்ஸ்க்கு எப்படிலாம் அது இருக்க போகுது, சேலஞ்சிங்காக இருக்க போகுது? அது ரொம்ப கஷ்டங்க. அது சொல்லவே இல்லாது. ஏன்டா ஒவ்வொரு ஓனர் என்னென்ன ஐடியாவோட வந்திருக்காங்கன்னே சொல்ல இல்லாது. எல்லாரும் பார்க்குறதுக்கு இப்படி இருப்பாங்க, ஆனால் எல்லாருமே பர்ஃபெக்டான ஒரு பிளானாக வந்திருப்பாங்க. நார்மலாக எனக்கு தெரிஞ்சு இதுக்குன்னு மட்டுமே ஒரு எப்படி ஒரு மந்த் கணக்கு அப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 100% சொல்ல இல்லாது என்னால் என்ன பிளான்ட்டு. இங்கே ஏலமே இன்றைக்கு காணல் பறக்கும். இங்கேயே இந்த ஃபைட் தொடங்கிடும். இங்கேயே இந்த சூடு பிடிக்கும். இந்த சூடு அப்படியே போய் தனிக்கிற இடம் வந்து விபிஎல் கடைசி மேட்ச்லாம் முடியும். ஸோ
ஓகே, இப்படி ஓப்பனாக வந்து சேலஞ்சாக எடுத்துடுறாங்க. ஸோ டீமோட டிரான்ஸ்பரன்சி எல்லாம் அப்படியே போயிடுமே, அது எப்படி அந்த சேலஞ்செல்லாம் எதிர்நோக்கிறது? ரொம்ப கஷ்டம் தான். எப்படியும் ஓனர் ஒரு பிளேயரோட எல்லாருமே நம்பி எல்லோரும் ஒரு 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 டீமோட உருவாக்கிடுவாங்க. அதில் இங்கேயே ஓப்பன் சேலஞ்சும் விட்டுருவாங்க. அப்போ அதுக்காக 1 மந்த்தாக ஒர்க் பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் அது இதுன்னு சொல்லி நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களும் எல்லோரும் வேலையெல்லாம் விட்டு வந்து எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. மற்ற யூரோப்லேருந்து வர பிளேயர்ஸும் வந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜூனியராக ஒர்க் பண்ண வலிக்கிடுவாங்க. ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்போ எல்லோரும் ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொருத்தர் ரொம்ப ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுவாங்க. மெச்சண்டு வந்து இனியிலேருந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ பிளேயர்ஸ்க்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குல்ல, இப்போ டிவியில் வந்து பார்க்க போகிறாங்க, யாரெல்லாம் நம்மளை சூஸ் பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் நம்மளை சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வியூவர்ஸ் சும்மாவே நார்மலாகவே வியூவர்ஸ் கூட தான். இதுக்கு எப்படி இருந்தாலும் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்துடுவாங்க. ஸோ வெரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இப்போவே வந்து இப்போ ஹோல் நடக்கிறதுக்கு வெளியிலேயே நிறைய பிளேயர்ஸ் வந்து நின்று லைவில் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அது நார்மலாகவே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. இப்போ இவங்க மட்டும் இல்லை, யூரோப்பில் இருக்கவங்களது எல்லாருமே பார்க்க வலிக்கிறாங்க. ஸோ அது நல்லா தான். டீம் பிளேயருடைய செலெக்ஷன் இருக்குல்லையா, ஆல்மோஸ்ட் ஒரு 72 பேர் கிட்ட இருக்காங்க இல்லைங்களா பிளேயர்ஸ். ஸோ அதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படியெல்லாம் சூஸ் பண்ணீங்க? ஸோ அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அது வந்து நாங்கள் இப்போ நார்மல் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் வந்து 72 பிளேயர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. O50ல் வந்து 36 பிளேயர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்னும் பிளேயர் இருந்தவங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஆனால் எங்களால் லிமிட்டட் டைமுக்கு மேலே கொடுக்கல. அது என்ன சொன்னால் டீமையும் நாங்கள் மேட்ச் பண்ணணும். மற்ற எங்களுக்குரிய நாட்களும் சரியான மட்டுப்படுத்தப்பட்ட நாளுன்றனால அதுக்குள்ளே போட்டியை வச்சு முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நாங்கள் மட்டுப்படுத்த டீமோடையும் மட்டுப்படுத்த பிளேயர்ஸோடு போக வேண்டிய நிலைமையாக தான் இருந்தது. நாங்கள் வரையறுக்கல இந்த பிளேயர்ஸையும். ஆனால் ஒரு டைமுக்கு மேலே எங்களால் பிளேயர்ஸுக்கு என்ட்ரி வந்து நாங்கள் கொடுக்கலாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்ததுனால கொஞ்சம் ஹார்ட் தான். அதையும் நிறைய கப்ஸு ட்ராஃபிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். ஒக்ஸன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல இருக்க போகிற ப்ரோக்ராமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதுவே நல்ல நல்ல எக்ஸைட்மெண்ட்டாக நல்ல ஒரு வியூவர்ஸோடு நல்லா இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் இன்றைக்கி இருக்குது? அஜெண்டாவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓனர்ஸ் மாதிரி இன்ட்ரடியூஷன், மற்ற ஓப்பன் மீட் O50 ஓனர் மாதிரி இன்ட்ரடியூஷன், ஓப்பனோட இன்ட்ரடியூஷன், மற்றது அவங்களுக்குரிய இன்றைக்கு ட்ரோஃபி இன்ட்ரடியூஷன் இருக்குது. விபிஎல் ஆஃபீஷியல் ஜேர்சி இன்ட்ரடக்ஷன், விபிஎல் ரெஃப்ரி ஜேர்சி இன்ட்ரடக்ஷன், அப்படி மற்ற ஸ்பான்சர் அவார்ட் இதுகள். ஸோ கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்குது எல்லாருமே. ஸோ ஸ்பான்சர்ஸ் லிஸ்ட் ஓரளவுக்கு பார்த்து அவங்க சப்போர்ட்லாம் என்ன மாதிரி இருக்குது? லைக் இன்னும் வருவா ஸ்பான்சர்ஸ் மாதிரி நார்மலாகவே எங்களுக்கு இயர் எங்களுக்கு ஸ்பான்சர் குடிக்கணும் தான் போகிறாங்க. அவங்க நார்மலாக ஸ்பான்சர் வந்து தான் இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை விரும்புகிறாங்க. ஆரம்ப கட்டத்தில் இந்த விட இந்த முறை எல்லாம் நல்லா விரும்புகிறாங்க, நல்லா சப்போர்ட் தராங்க. ஏன்னா வாலிபாலுக்குன்னு ஒரு தனி சப்போர்ட்டே பிரித்தானியாவில் இருக்குது. இங்கேன்னு மட்டும் இல்லாமல் யூரோப்லேயும் இருக்குது. ஸோ எல்லாருமே அதுக்கு நல்லா சப்போர்ட் தராங்க. சூப்பர். ஒரே ஒரு கொஷின், ஃப்யூச்சரில் வந்து உமன்ஸ் இது எதிர்பார்க்கலாமா? என்ன மாதிரி ஃப்யூச்சர் பிளான்ஸ்? அந்த பிளான் எங்கள்கிட்ட இல்லை உண்மையிலே. இது வந்து தமிழராக எங்கட இதுக்குள்ளே நடக்கிற ஓவர் கேம்ன்றனால, இப்போ இதே செட்டப் கேம்ன்றா கண்டிப்பாக இருந்திருக்கும். ஓவர் கேம்ன்றனால அந்த பிளான் எங்கள்கிட்ட இல்லை. அது என்ன ஓவர் கேம் செட்டப் சொன்னால், செட்டப் கேம்ன்றது வந்து நார்மலாக நீங்கள் எல்லாரும் விளையாடுற ஒரு கேம்னு சொன்னால் லைக் 3 ஷாட்டில் பால் அனுப்பி அது விளையாடுறது வந்து அதில் எல்லா விதிமுறைகளும் இருக்குது. லைக் எல்லா அதில் இதுகள் வந்து விதிமுறை வேறு. இது ஓவர் கேம்ன்றது எங்களோட தமிழரால் நாங்கள் விளையாடி கொண்டு வர்றது. இப்போ நார்மலாக இலங்கை, இந்தியா எல்லாத்தையும் விளையாடுறவங்க. இது வந்து 1 ஷாட்டில் அடித்து விளையாடுற கேம் வந்து. இது வந்து நாங்கள் ஊரில் வந்து கார்ட்லேயும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற வாலிபால்டா இண்டோர்லாம் விளையாடியெல்லாம் வந்தாங்க. ஆனால் இந்த வாலிபால் வந்து தமிழராக நாங்கள் வெயில்லையும் ரோட்லேயும் கிடைக்கிற மைதானத்துலேயும் அதுலேயும் விளையாடி வந்த விளையாட்டுது. அதை இன்றைக்கு இப்படி ஒரு நாகரீகமான முறையை கொண்டு வந்திருக்கிறது தான் எங்களோட முயற்சி. அந்த முயற்சி இன்றைக்கு ஒரு வெற்றியாக எங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு. ஃபைனல்ஸ் என்னைக்கு எதிர்பார்க்கலாம்? ஸோ டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்களா? அனௌன்ஸ் பண்ணியாச்சு. வர April 11th and 12th ஃபைனல். ஓவர் 50 இம்முறை ஆரம்பமாகிறது. உங்கள் பலமான கரவொலிகளுக்கு மத்தியிலே இந்த போட்டியினை அறிமுகம் செய்து வைப்பதில் பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைகின்றது விபிஎல் குடும்பம். டீம் உரிமையாளர்கள், அதாவது அணி உரிமையாளர்களை அறிமுகம் செய்து வைக்கும் நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த களத்திலே 6 அணிகளாக வகுத்திருக்கின்றோம். அந்த 6 அணிகளினுடைய உரிமையாளர்களையும் நாங்கள் இப்பொழுது அன்போடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது அணியாக பீனிக்ஸ் அணியின் உரிமையாளர் திரு பாபு அவர்களை இங்கே அழைக்கின்றோம்.
எல்லாரும் வெற்றிக்கான ஒரு இலக்கத்தான் தேடி ஓடிக்கொண்டிருப்பினோம். அந்த ஓட்டத்தில் நாங்களும் ஒரு ஆக்களை தவிர மற்றும்படி கண்டிப்பாக கப்படிப்ப மண்டியில் கப்படிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். அதாவது இந்த சுற்றின் மூலம்தான் உங்களுடைய போட்டி நடைபெற இருக்கின்றது. A1 எஸ் விபிஎல் 4.0ல வந்து இன்னைக்கு ஒரு டீமோடைய மேனேஜருக்காக சார் உங்கள் டீம் பற்றி சொல்லுங்களேன். எங்களோட டீம் வந்து இந்த முறை தான் டீமின் பேர் வந்து ஃபீனிக்ஸ். இந்த முறை தான் வந்து ஓவர் 50, அதாவது 50 வயதுக்கு மேற்பட்டவருக்கான விளையாட்டு போட்டியை வந்து இந்த விபிஎல்லில் வந்து அறிமுகம் செய்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு டீம் எடுத்து இங்கே விளையாடுறதுன்னு சொல்லி வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் உங்கள் பேர் சொல்லிடுங்க. உங்கள் பேரை சொல்லுங்கள். என் பேர் வந்து பாபு. ஒரு டீமை வந்து நீங்கள் ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னெல்லாம் இன்றைக்கி எதிர்பார்க்குறீங்க, எப்படிலாம் பிளேயர்ஸ் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு குறிப்பிட்ட பிளேயர் தான் நீங்கள் இருக்கீங்க நம்ம ஊரில் இருந்து வந்து அந்த பிளேயர்களுக்கு உள்ள ஆக்களை தான் எங்களோட யார் சேர்ந்து விளையாடக்கூடிய மாதிரி சந்தோஷமாக அந்த விளையாட்டை கொண்டு போகணுமோ அதை மைண்டில் வச்சு தான் நாங்கள் வந்து ஆக்களை எடுக்க போகிறோம். எடுத்து சரியான ஒரு வெற்றியோ தோல்வியோ இந்த போட்டியை வந்து சிறப்பாக நடத்துறதுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைப்பு செய்வோம். ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா? ஓகே இவங்களெல்லாம் எடுத்தால் நம்ம வின் பண்ணுவோம் அப்படி அந்த வின் பண்ணுறது எங்களுடைய ஏம். ஆனால் அது தெரியல, அது விளையாடி கொண்டு போகும்போது தான் தெரியும். ஏன்னா எல்லாரையும் நாங்கள் இது ஒரு குழுவாக விளையாடுற விளையாட்டு, தனியாக சொல்லி இல்லை. அப்போ அதனால் சில விழா மாறலாம். அதை நாங்கள் கருத்தில் கொண்டு விளையாட வேண்டிய. சூப்பர், தேங்க்யூ ஸோ வெரி மச். நன்றி. தொடர்ச்சியாக இரண்டாவது அணியாக நாங்கள் அறிமுகம் செய்ய இருக்கக்கூடிய அணி மிகாசா கிங்ஸ். இதனுடைய உரிமையாளர் ஜெகா அவர்களை அன்போடு இப்பொழுது மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். ஜெகா மற்றும் அவரது முகாமையாளரை அன்போடு இந்த மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். மிகாசா கிங்ன்னு சொல்லி எனது நண்பர் தான் அந்த பேரை உருவாக்கி வைத்தார். என்னென்னு சொன்னால் அந்த போலை வைத்து தான் எல்லாருமே விளையாடினோம். அது ஒரு புதிய பேராக இருக்கும் என்று சொல்லி அதை அப்படியே வைத்தினாங்க. இதில் எந்த இலக்கம் கிடைக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். A4 அப்படின்றது அவர்களுக்காக கிடைத்திருக்கக்கூடிய இந்த லக்கி இலக்கம். ஸோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் என்னவா இருக்கீங்க இந்த நிகழ்ச்சியில்? நீங்கள் நான் வந்து எனது பேர் வந்து செல்லத்துறை ஜெகதீசன். நான் வந்து ஓவர் 50 ஓனராக வந்திருக்கிறேன். நாங்கள் வந்து இந்த விளையாட்டை வந்து எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இந்த உறவுகளை வளர்க்குறதாகவும் மற்ற இந்த காலத்தில் வந்து இப்படியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ஒரு இயந்திர வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். அதுக்கு இது ஒரு உடற்பயிற்சிக்கு ஒரு உகந்ததாக இருக்குது. உங்கள் டீமுடைய விஷன் பற்றி சொல்லுங்களேன். எல்லாரும் வந்து எடுக்கிற டீம் வந்து தாங்கள் வந்து முன்னுக்கு கொண்டு போகணுமென்று தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூகம் இருக்கும். நாங்களும் ஒரு வியூகம் வகுத்திருக்கிறோம். ஒரு கப்பை அடிக்கலாம்னு ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிறோம். இது ஒரு யங்ஸ்டர்ஸுக்கும் இல்லாமல் வயசானவர்களுக்காகவும் வயதானவர்களுக்கானதாகவும் கொண்டிருக்கிற ஒரு சிறந்த முறையில் இதை கொண்டு நடத்துனருக்கும் பிபிஎல் குழுமத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸோ ஒரு டீம்னா அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் கூட இருக்கணும். ஸோ நீங்கள் மேனேஜர் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, ஒரு டீம் பிளேயரை செலக்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒரு லைக் எல்லாத்தையும் கேட்குற கேள்வி தான் இது. ஒரு ஓனராக இருந்து ஒரு டீம் பிளேயரை நீங்கள் சூஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்கணும், அது அவங்களுக்கு தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் பேர் சொல்லிடுங்க. என்னுடைய பேர் அகிலேஸ்வரன். இதில் வந்து சொல்லக்கூடிய விடயம் என்னென்னு சொன்னால், இந்த பயிற்சி வந்து ஒரு உடல் உள்ள ஆரோக்கியம் தான் முக்கியம். இந்த நாட்டில் வந்து வசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு இயந்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது முதலாவது எங்கள் எல்லாருக்கும் தேவை. அதுதான் எங்களோட மெயின் டார்கெட். அதுக்கப்பால் வந்து அவர்களுடைய டீம் அவர்கள் அந்த பிளேயர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களேன்னு அந்த நேரத்தில் அது தெரிய வரும். நாங்கள் அதை முன்கூட்டியே சொல்ல முடியாது எப்படி விளையாட வேணும். இப்போ ஒவ்வொரு கீ பிளேயர்ஸ் வந்து ஒரு டேலண்ட் இருக்குது இல்லையா. இப்போ ஒருவர் வித்தியாசமாக விளையாட வேணும். இப்போ நாங்கள் எங்களுக்கு நாங்கள் செலக்ட் பண்ண போகிற
அந்த மெம்பர்ஸ் வந்து எப்படி விளையாடுவாங்கன்னு அந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல முடியும்.